பாண்டலத்தில் தோன்றிய தெய்வக் குழந்தை மணிகண்டன். ஐயனார் அரண்மனையில் வளர்ந்தும் தன்னுள் மறைந்திருக்கும் பரம தெய்வீக சக்தியை வெளிக்காட்டாமல் சாதாரண குழந்தை போல நடக்கிறார். காதல், கருணை, தியாகம் அவரின் உள்ளார்ந்த குணம். அரசர் மற்றும் ராணி அவரை தங்கள் உயிரை விட மேலான மகனாக நேசிக்கும் தருணங்கள். கிராம மக்கள் அவரின் ஒளிமிகு கண்களைக் கண்டும் இந்த குழந்தை சாதாரணம் அல்ல என்று பேசும் தருணங்கள் எல்லாம் கதை தொடக்கமாகிறது. ஒரு நாள் பேராபத்தான மகிஷி என்ற கொடிய அசுர சக்தி உலகத்தை அச்சுறுத்தும் போது மந்திரி குருக்களுக்கு தீர்வு தெரியாமல் இருக்கும் நிலையில் மணிகண்டனே அதற்கான தீர்வாக தேர்வு செய்யப்படுகிறார். அவன் சாதாரண மனிதன் அல்ல, பரம்பொருளின் தெய்வீக உருவம் என்று நாதஸ்வரத்தின் ஓசையிலும் ஆலயத்தில் மங்கள தீப ஒளியிலும் உண்மை வெளிப்படுகிறது. அரசர் வலுக்கட்டாயமாக அனுப்ப அஞ்சும் நிலையில் மணிகண்டன் அமைதியாக, இது என் வருகையின் நோக்கம். உலகம் துன்பப்படும்போது நான் அமைதியாக இருக்க முடியாது என்று சொல்லி சபரிமலையை நோக்கி செல்லும் தன் புதிரான பயணத்தை தொடங்குகிறார். காட்டின் நடுவில் இருள் சூழ்ந்த இரவுகளிலும் பக்தி உணர்வு நிரம்பிய பாடல்களின் ஓசையுடனும் மிருகங்கள் கூட சுவாமியே சரணம் ஐயப்பா என்று தலையணிந்து அஞ்சலிக்கும் தருணங்களில் மணிகண்டனின் உடலில் பிரகாசமான தெய்வீக ஒளிவட்டம் தெரிகிறது. மகிஷி வதம், தெய்வீக கோபமும் கருணையும் சேர்ந்த மிகப்பெரிய போர்விழா. கடவுள் வடிவத்தில் மின்னும் ஐயப்பன் அசுர சக்தியை முறியடித்து உலகத்தை காப்பாற்றும் காட்சி. உலகம் அவரை பேண வேண்டும், வழிபட வேண்டும். ஆனால் அவர் புலியில் சவாரி செய்து வந்த அந்த மகத்தான தருணத்திலேயே, நான் யாரிடமும் எதையும் விரும்பவில்லை, பக்தர்களின் அன்பே எனக்குப் போதும் என்று கூறி சபரிமலையில் தபசு நிலைக்கு செல்கிறார். ஐயப்பன் தன்னுடைய பதவியை உலகுக்காக அர்ப்பணித்து எல்லாருக்கும் ஒரே செய்தியை வலியுறுத்துகிறார். பல தெய்வங்கள் இல்லை, மனிதனில் இருக்கும் நல்லதுதான் பரம்பொருள். ஒற்றுமை, அதுவே என் தர்மம். சபரிமலை குன்றின் மேல் தீப ஒளியில் மின்னும் அருள் மேனி எல்லா உயிர்களுக்கும் தெய்வீக அருள் வழங்கி நிற்கிறது. காற்று, மரங்கள், மிருகங்கள், பக்தர்கள் அனைவரும் இணைந்து சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் என முழங்கும் இறுதி காட்சி